நினைக்கிறேன் இந்த எல்லாமே முடிந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் இந்த ப்ரொடக்டை பொறுத்தவரையில் நாங்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இறுதி வரை செய்ய வேண்டுமோ அது இறுதி விஷயம் முடிந்து விட்டது. அதான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், இந்த விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் இருந்து அந்த ப்ராடக்டின் தன்மைகள் எப்படியானவை என்பதை நாங்கள் மிக இலகுவாக வளமையாக நாங்கள் இந்த ஆராய்ச்சி பணிகளை இந்த சாதாரண ஒரு பூச்சி நாசினிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பசலைகளாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் பரீட்சிப்பதற்கு இறுதியாகத்தான் நாங்கள் விவசாயிகளுடைய வயல்களுக்கே சென்று அதை பிரயோகித்து அதனுடைய பலாபலன்களை பார்ப்போம். ஆனால் இங்கே அதுவும் நிறைவடைந்து விட்டது. ஆகவே இனி உங்களுடைய இந்த ப்ராடக்டுக்குரிய அங்கீகாரத்தை பெறுவது மிக இலகுவான வழி. நான் நேற்று கூறினேன், நேற்று என்னுடன் கலைத்திருந்தார் ரஜிதன். எனக்கு இன்றைக்கு தான் ரஜிதன் முகமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கு தான் அவற்றை முகத்தை பார்க்குறேன். அவர் கூறியிருந்தால் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சந்திக்கிறாண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. முக்கியமாக நான் நேற்று கலைச்ச உடனே நான் சொன்னேன், கவலைப்பட வேண்டாம், இப்போ நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துடுறீங்க. ஏனென்றால் இந்த விவசாய எந்த ஒரு நாங்கள் ஒரு புதிய ஒரு தயாரிப்பை நாங்கள் தயாரித்தோம் என்றால் அதற்குரிய முதலாவது விடயம் அதை நாங்கள் இந்த ஆரோபியிட்ட கொடுத்து அங்கீகாரம் பெற வேண்டும். ஆக ஆரோபியிட்ட கொடுத்தால் ஆரோபி ரெண்டு வேலையை செய்யும். ஒன்று, அதற்குள்ள இருக்கின்ற மூலப்பொருட்களை அனலைசிஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கிறோம். அது ஹாடி என்று சொல்லப்படுகின்ற கொழும்புல இருக்கிற முக்கியமான நிறுவனம் ஒன்று இருக்கின்றது, அது அந்த வேலையை செய்தது. இரண்டாவது, எங்களுடைய ஆராய்ச்சிக்கு அதன் உற்பத்தியின் ஒரு பொருளை தருவார்கள். நாங்கள் அதனை வெவ்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கொடுத்து அதனை எந்தெந்த நீங்கள் அந்தந்த பீடை நாசினிகளை எந்தெந்த பயிர்களுக்கு நீங்கள் அதை பிரயோகிக்கின்றீர்களோ, எந்தெந்த பீடைகளுக்கு எதிராக நீங்கள் பிரயோகிக்கின்றீர்களோ அந்த பீடைகள் தொடர்பாக நாங்கள் அந்த ஆராய்ச்சி பகுதியை கொடுத்து அதனை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீதியாக நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை அந்த புள்ளி விவரவியல் ரீதியாக அனலைஸ் பண்ணி அதனை ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் ஆரோபிக்கு கொடுப்போம். இந்த ரெண்டு வேலையும் பரவலாக நடந்தால்தான் உங்களுடைய ப்ராடக்ட் அங்கீகாரம் வரும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சிக்கலும் இல்லை என்றால் அது சின்னவே இல்லை. ஆனால் இந்த நீங்கள் அந்த ஐஎஸ்ஓ தரத்துக்கு நீங்கள் செல்வதாக இருப்பதென்றால் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் செலவு கூடின விடயமாக இருக்குமே தவிர மற்றபடி அதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ரஜிதன்கள் என்று சொல்லுகின்ற இரண்டு ரஜிதன்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இப்பொழுது வடக்கு மாகாணத்தை கட்டி போட்டிருக்கிறார்கள். இந்த விவசாய பகுதியை என்று நாங்கள் சொல்லலாம், விவசாய பிரிவை. ஒரு ரஜிவன் என்னுடைய அன்புக்குரிய மாணவன் முன்னுக்கு இருக்கின்றார். அடுத்த ரஜிவன் அவர் அங்கே கிளிநொச்சியிலே இருக்கின்றார், இவர் இங்கே புதுக்குடியிருப்பிலே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இரண்டு ரஜீவன்களும் ஒரு இனோவேட்டர்ஸ், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளை இந்த விவசாயிகளுக்கு வழங்குவதிலே வல்லுநர்கள். ஆகவே இந்த ரஜீவன் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய விஷயத்தை பற்றி கூறினார். ஆரம்பத்திலே இந்த தனக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை, தான் பட்ட அவமானங்கள், இதே அவமானங்களை நானும் பட்டிருக்கின்றேன். நான் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளராக இங்கே வருகின்ற பொழுது எனக்கு முக்கியமாக நான் முதல்ல நானும் இப்படியான எனக்கும் இந்த கிருமி நாசினிகள், அதாவது இந்த ரசாயன பதார்த்தங்களை வழங்குவதில் எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. நான் கூடுதலாக இந்த ரசாயனமற்ற முறையிலே தான் இந்த ஆராய்ச்சிகளை நான் மேற்கொண்டேன். அதில் முதலாவதாக நான் தயாரித்தது 3D கரைசல் என்ற ஒரு கரைசல். அந்த கரைசலிலே நான் அதை வெளியிட்ட பொழுது எனக்கு மிகவும் கனவே எனக்கு அதை அந்த நேரத்திலே இதை கொண்டு வாருங்க, எங்களுடைய ஆராய்ச்சி பகுதியிலேயே எங்களுடைய ஆராய்ச்சியாக கிடையாது, இப்போ ஒரு தாராளமாக ரசாயனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய பயன் அந்த 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த எல்லாம் அந்த அதாவது இந்த ரசாயனங்களை நிப்பாட்டின பின்னர் தான் எல்லோரும் 3D கரைசலை தேடித்திருந்தார்கள் எவ்வாறு அதை தயாரிப்பது என்று. அதற்கு பிறகு அந்த கரைசல் அதனை எல்லா விவசாயிகளும் வாங்கக்கூடிய முறையில் இருக்கவில்லை. அதற்காகத்தான் அதை வேறொரு வடிவமாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அதான் அதனை பவுடர் பூமாக மாற்றுவது. ஆகவே இங்கே இருக்கின்ற இந்த ரசாயன பதார்த்தங்களையும் விவசாயிகள் தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை நான் மாற்றிவிட்டேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்கள் சரியான கஷ்டப்பட வேண்டும். இந்த ஒரு அவருடைய சரியான வலி சுமந்த கதைகளை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அதன் பின்புறம் உங்களுக்கு தெரியாது.
நாங்கள் ஒரு விவசாய ஆர்கானிக்கில் நாங்கள் ஏதாவது ஒரு இந்த பீடை நாசினிகளோ அல்லது இந்த மற்றும் இந்த உரங்களையோ நாங்கள் விடுவிக்கின்ற பொழுது தயாரிக்கின்ற பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை நாங்கள் பின்னோக்க வேண்டி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர்கள் உடனடியாக அதனை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் பயன்படுத்துகின்ற மூலப்பொருட்கள் என்னவாக இருக்கும் என்றால் அது ஏற்கனவே ரசாயன பதார்த்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாக இருக்கும். அவர் கூறினால் அந்த உள்ளியிலே இருந்த அந்த ரசாயனம் வந்தது ஐயா சொல்ல உண்மை. ஏனென்றால் நாங்கள் இந்த உள்ளி இங்கே நாங்கள் உற்பத்தி செய்வதில்லை. ஆனால் உள்ளி உண்மையாகவே ஒரு ரசாயனமற்ற ஒரு சரி அதில் அலிசின் என்று சொல்லப்படுகிற ஒரு ரசாயன பதார்த்தம் இருக்கிறது. மிகச் சிறப்பாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பதார்த்தம். ஆகவே அந்த மூலப்பொருட்களை நாங்கள் இங்கே உற்பத்தி செய்வதுதான் மிகச்சால சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். அதிலே என்னுடைய ஏற்கனவே அதிலே கைதேர்ந்தவர் எங்களுடைய சிவாலசுந்தரம் ஐயா அவர்கள், நான் இந்த விவசாய ஆராய்ச்சி நிலையத்துக்கு இங்கே வந்தவுடன், அதாவது எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சி வந்தவுடன் நான் சந்தித்த முதலாவது மனிதர் அவர் தான். அவரால் தான் நான் ஒரு என்டமோலஜிஸ்டாக இங்கே வருவதற்கான காரணம் அவர். அந்த பூச்சியல் தொடர்பான அந்த அனுபவம் அவரால் தான் கிடைத்தது. ஆகவே அவருடைய கையிலே அந்த நல்ல ஒரு குழந்தையாக தவழ்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்திலே அவர் வந்திருக்கிறார். இதுக்கு நாங்கள் விவசாய திணைக்களமும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அவர் உங்களுடைய திணைக்களத்திலே வந்த ஒரு மூத்த உயர் அதிகாரி. ஆகவே நீங்கள் அவர்களை அந்த அந்த அவருடைய இப்பொழுது வந்த இளைய சமூகத்தினரும் அவருடைய அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் ஒரு திறந்த புத்தகம், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், அறிவாளர், எளியவர்களை அதாவது இந்த சிறியவர்களை அவர் மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுப்பது மிகச்சிறந்தவராக இருக்கின்றார். இப்போது நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மரக்கறியில பயமில்லாமல் சாப்பிட்ற ஒரே ஒரு மரக்கறி முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காய் இப்போ நீங்க போனா மார்க்கெட்ல என்ன நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த ரெசிடியூஸ் இருக்கிறது. நாங்கள் கிருமி நாசினி பயன்படுத்தின பிறகு அங்கே அதுல இருக்கிற முக்கியமான ரெசிடியூஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தா நாங்கள் ஒரு முருங்கைக்காயும் சாப்பிட மாட்டோம், ஒரு கத்தரிக்காயும் சாப்பிட மாட்டோம். அண்மையிலே இப்பொழுது காலமே எங்களுக்கு கிடைத்த மிக துக்கமான ஒரு செய்தி. என்னுடைய ஒரு பதலஜிஸ்ட், மிகச்சிறந்த நெல்லிலே மிகச்சிறந்த ஒரு முதன்மை நிலை விஞ்ஞானி இன்றைக்கு இறந்து விட்டால் கேன்சரால் சேர்த்துட்டார், சித்ராணி என்று. உண்மையாகவே அவர் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய கட்டுரைகளை எல்லாம் வரைந்து இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி இன்றைக்கு அவர் இறந்து விட்டால் காரணம் கேன்சர். அப்ப ஒரு விஞ்ஞானிக்கே இந்த நிலைமை என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரண நாங்கள் விவசாயிகள் சாதாரண மக்களுக்கு என்ன நிலப்பாடு. முருங்கைக்காய் பழங்கள் எந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் அதுல என்ன இருக்கிற முந்தி இந்த பப்பாசு பழத்தைலாம் நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம், பப்பாசு பழத்துல கூட மருந்தளிக்கிறார்கள். ஆகவே இப்படியான இந்த இனோவேஷன் தன்மைகள் என்னுடைய சூழலை இந்த மக்களை பாதுகாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இவர்களை வளர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இது இந்த முதலாவது அவருடைய முதலாவது திட்டம் நினைக்கிறேன். இலங்கையின் வடமாகாணத்துல ஒரு தமிழனாக நின்று ஒரு சிறந்த ஒரு இந்த ப்ராடக்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதனால் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கின்றோம். இந்த புதுக்குடியிருப்பு மண்ணும் இந்த வடமாகாணமும் அவருக்கு நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் அந்த மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே எல்லோரும் தயவு செய்து ஒரு எழுந்து நின்று அவருக்கு இந்த புது முயற்சிக்கு நாங்கள் அவருடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதை நாங்கள் உண்மையிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். நன்றி. அடுத்ததாக இந்த உண்மையிலே நீங்க பாருங்கள், இந்த வெளிநாடுகளுக்கு நீங்க சென்றிருப்பீர்கள். வெளிநாடுகளிலே சென்றிருந்தால் இந்த எங்கே போய் சாப்பிட்டா நீங்க எந்த ஒரு அப்பிளை எடுத்து குடிங்கனாலும் சரி, ஏதாவது வேறு ஏதாவது செரி பழத்தை குடிங்கனாலும் சரி, அங்கே எந்த விதமான ரசாயனங்களும் அங்கே இருக்காது. அது 100% நாங்கள் அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார்கள். ஆகவே ரஜிதன், இது உங்களுடைய தனிப்பயணம் மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுடன் கைகோக்கின்றோம். இதிலே முக்கியமாக நீங்கள் இப்பொழுது இந்த ஸ்தாவர பிரிசாற்றுக்களை நீங்கள் பயன்படுத்துவது போல நாங்கள் அடுத்த கட்டமாக இன்னும் உங்களை நம்பி நாங்கள் பொறுப்புகளை தர இருக்கின்றோம். இப்பொழுது பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கௌரவ ஆளுநர் தலைமையிலே நாங்கள் எங்களுடைய முக்கியமாக இந்த தென்னையிலே வருகின்ற வெண்ணியை கட்டுப்படுத்துவதற்கு அவருடைய நிதி அரசுகளின் கீழ் நாங்கள் இந்த பாரசிட்டாய்ட்ஸ், அதாவது இந்த ஒட்டுண்ணிகளை ஒழிப்பதற்கான இதிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெற்றிகரமாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சுமை அதிகரிக்கின்ற பொழுது, அதாவது எங்களாலே அதற்கு அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யாத பொழுது நாங்கள் அதையும் உங்களிடம் நாங்கள் உங்களுக்கு அதனை வழங்கி அந்த தொழில்நுட்பங்களை தரலாம் என்று யோசிக்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த
உயிரியல் முறை கட்டுப்பாட்டிலையும் கூடுதலான பங்களிப்பு கர்சனைகளை எடுத்து இந்த நிறுவனத்தை மிக உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் அந்த வந்தோடனே அந்த லோகோவை கவனித்து மிக ஒரு சிறப்பான லோகோ, ஒரு முடிசூடா மன்னனாக அது உண்மையாக அந்த உலகளாவிய ரீதிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய அந்த லோகோ. அந்த ப்ராடக்டை நாங்கள் கட்டாயம் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து இலங்கையிலே ஒரு நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக நாங்கள் இந்த விவசாயிகளோட நேரடியாக நான் ஈடுபடுறோம்னா கூட்டங்களிலே இந்த கல்டிவேஷன் மீட்டிங்களை செல்வதுனா அவை உங்களோட ப்ராடக்டை நீங்கள் எங்களுக்கு தருவீர்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சகல பயன்களுக்கும் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் வட மாகாணத்துக்குரிய பிராந்திய ஆராய்ச்சி நிலையம் இருக்கின்றது. அதே போல நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, முருங்கல்ல இருக்கிறது, இங்கே பரந்தல்ல இருக்குது. அங்கே நாங்கள் அதை போட்டு அதுக்குரிய சரியான புள்ளி விவரங்களுடன் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்திலே அங்கே அனுசரணை வழங்கப்படுகின்றதோ இல்லையோ நாங்கள் நேரடியாக விவசாயிகளுக்கு அந்த உங்களோட ப்ராடக்டுக்குரிய ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இதை அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய